நமஸ்காரம். நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் வசியமாறதுக்கு மந்திரங்கள் மூலியமா சாத்தியமாகுமா? மந்திரத்தினுடைய பலம் என்ன? முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். மந்திரத்தினுடைய சக்தியே நம்ம அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறதா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம பெரிய பெரிய மகான்களையும் ஞானிகளையும் தபஸ்விகள்னு சொல்ற வழக்கம் உண்டு. அவெல்லாம் சதாசரவ காலமும் தபஸ் பண்ணிட்டே இருப்பா. சரி, எதுக்காக அவெல்லாம் தபஸ் பண்ணிட்டே இருக்கா? மந்திரத்தினுடைய சக்தி நம்மளுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, ரிஷிகள்லாம் முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தினா. இது இன்னைக்கு காலத்துல நம்மளுக்கு ரொம்பவே தேவைப்படுறது. ஏன்னா பரபரப்பா ஓடிண்டே இருக்கும். பணம் வேணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், முன்னேறணும், ஃபியூச்சரை பத்தி பயம் வர்றது. இதனால நம்ம வேலை பார்க்குற இடத்துல கோவப்படுறோம், எரிச்சலை காட்டுறோம் எல்லார்கிட்டையும். இது மாதிரியான எதிர்மறை உணர்ச்சிகளை குறைக்கும். எதிர்மறை உணர்ச்சிகள் குறைஞ்சதுனாலே நாம சொல்லக்கூடிய மந்திர ஜபத்தின் மூலியமா மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். மனசை ஒருநிலைப்படுத்திட்டாலே முதல்ல நம்மளுக்கு நிம்மதின்ற விஷயம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜபம் பண்ண பண்ண நரம்பு மண்டலங்கள்லாம் சீராகும். நம்ம உடல் ஆரோக்கியமா, எண்ணங்கள் நன்றாக இருந்தாலே நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வசியமானது. அப்போ மந்திரங்களின் பலம், சக்தி என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரிய வராது. பயம்ன்ற எதிர்மறை விஷயங்களை குறைக்கிறது. ரெண்டாவது, மனசை ஒருநிலைப்படுத்த உதவுறது. மூணாவது, மனசை ஒருநிலைப்படுத்திட்டாலே நிம்மதின்ற விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிடுறது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்களை சீராக்கிறது. அஞ்சாவது, நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு. இது அத்தனையும் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வசியமாறதுக்கு மந்திரம் பக்கபலமா இருக்கு அப்படின்றது நிரூபணமாகுது.